ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹெல்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வாழைப்பூ ஒரு வாழைப்பூ மீடியம் சைஸில் நான் எடுத்திருக்கேன். அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அந்த பூவெல்லாம் எடுத்து நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் கட் பண்ணுறதுனா கட் பண்ணிக்கலாம், இல்லைனா அரைச்சிக்கலாம். அரைக்கிறத விட இது கட் பண்ணி போடுறது வடை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நான் சாப்பரில் போட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். கடலைப்பருப்பு 100 கிராம் எடுத்துக்குவோம், துவரம்பருப்பு 100 கிராம் எடுத்துக்குவோம். இது ரெண்டையும் ஒரு 1/2 hour தண்ணியில் ஊற வச்சிடலாம் கழுவிட்டு. 100 கிராம் கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடறேன் 1/2 hourக்கு. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு எடுத்துக்குவோம். அதோட கொஞ்சமாக மிளகு போட்டுக்கலாம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக மிளகு. நான் 3 காஞ்ச மிளகா 3 போட்டுக்கிறேன். மிளகு கொஞ்சம் தான் போட்டிருக்கேன், 1/2 டீஸ்பூன் எடுத்தேன், அது ஃபுல்லாக போடலை. 3 மிளகா போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி ரொம்ப கொஞ்சமாக போட்டுக்கோங்க. காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கலாம். நான் எல்லாமே கொஞ்சம் காரம் ரொம்ப ஜாஸ்தி இல்லாமல் தான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மசாலா ஐட்டமோடு நம்ம கொஞ்சம் பருப்பு போட்டு அரைச்சிடலாம். அப்புறம் அரைச்சது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருங்க. இந்த பருப்பு ஊறின தண்ணியிலே அரைச்சா போதும். தண்ணி ரொம்ப ஊற்றுறோன்னா வடை தட்டுறதுக்கு இதுவாக இருக்கும். அப்படி இன்கேஸ் அரைக்கும் போது தண்ணி ஊற்றிட்டா பச்சரிசி மாவு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கட் பண்ண வாழைப்பூவை இந்த அரைச்ச பருப்போட கட் பண்ண வாழைப்பூவை ஆட் பண்ணி, சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணதை ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 4-5 பூண்டு பழம் இதில் நைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நான். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலையை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையுமே கட் பண்ணி இதில் போட்டுட்டேன்னா தேவையான அளவு உப்பு போட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி பிணைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி பிணைஞ்சு மாவை வடை பதத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்தது, நீங்கள் அரைக்கும் போது தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ஒரே 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு இருந்தால் அதை கலந்து பிணைஞ்சிக்கோங்க. எனக்கு நான் தண்ணி ஊற்றாமல் இப்படியே அந்த பருப்பு ஊறின தண்ணியிலே அரைச்சிட்டேன். வாழைப்பூ அரைச்சோன்னா நமக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். நான் வாழைப்பூ கட் பண்ணி தான் போட்டிருக்கேன். இந்த எண்ணெயை பேனில் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு வடையாக தட்டி போட்டு எடுத்துடலாம். நல்லா ரவுண்டாக தட்டி லேசாக தட்டிக்கலாம், அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது எண்ணெய் ரொம்ப குடிக்கவே குடிக்காது இந்த வடை. நம்ம தண்ணி ஊற்றாமல் கரெக்டாக அரைச்சிட்டோன்னா எண்ணெய் குடிக்காது. திருப்பி விட்டு 2 சைடும் வேக வச்சு எடுத்துட்டேன். நம்ம எப்பவுமே வாழைப்பூ வடை, அப்புறம் இந்த ராகி ரொட்டி இந்த மாதிரி இதெல்லாம் செய்யும் போது இந்த மாதிரி ஒரு அகலமான பேனில் நம்ம எண்ணெய் ஊற்றினா கொஞ்சம் எண்ணெயே வேக வச்சு எடுத்துடலாம். இந்த வாழைப்பூ வடை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹெல்தி லைஃப் ஸ்டைல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.